ஆஹ் வணக்கம். நான் ஜுவைரியா மொய்தீன், புத்தளம் முஸ்லிம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கை பணிப்பாளராக இருக்கிறேன். இந்த போராட்டமானது வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்ததும் மிகவும் வேதனையானதும் வலியானதுமாக நான் கருதுகிறேன். அனுராதபுரத்துல 13 வயது சிறுமிக்கு ஏற்பட்ட இந்த அநீதிக்கு பாலியல் வல்லுறவுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது இலங்கையில் இருக்கிற அத்தனை ஆண் பெண்களுடைய கடமையும் ஆகும். இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் நாங்க இதுல பங்கேற்க வேண்டிய ஒரு துரதிர்ஷ்ட நிலை இருக்கு. போராட்டத்துல முழுமையாக பங்கு பெற்றும் போதுதான் எங்களுக்கான மாற்றத்தையும் வெற்றியை அடைய முடியும் என்று நான் நம்புறேன். அனுராதபுரத்துல இந்த நடைபெற்ற இந்த வல்லுறவு, அதாவது பௌத்த பிக்கு தேர ஒருத்தரால நடத்தப்பட்ட இந்த வல்லுறவானது உடனடியாக அவரை தண்டனை வழங்க வேண்டிய ஒரு செயற்பாடாகும். இருந்த போதிலும் அவருக்கான தண்டனையே இல்லை இருந்து அவருக்கு பெயில் கொடுத்தது மிகவும் மனவேதனையும் வருத்தமுமாக உள்ளது. அதே நேரத்துல நான் நினைக்கிறேன், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில 2018 இருந்து 2022 வரையும் 488 சிறுவர் தேரோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட அல்லது பாலியல் ரீதியான சேட்டையும் கூட்டுப்பட்ட 488 பிள்ளைகளுக்கு எதிரான கேஸ் இதுவரையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பதிவு செய்யப்படாது மௌனமா உள்ளது அந்த ஏழை எளிய சிறுவர்கள் தானே இதுல பாதிக்கப்படுறது. அதனால அந்த கேஸில் பதியாமல் இருக்கலாம். இன்னொரு வேதனையான விஷயம் என்னன்னா, இவ்வாறான ஆட்களுக்கு கோர்ட்ல வழக்கு பேச போறாங்களே, வாதிட போறாங்களே, அவங்களுக்கு எதிராகத்தான் நாங்க முதல்ல குரல் கொடுக்கணும். ஏண்டா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா, அவங்களுக்கு பெண்கள் இல்லையா, இந்த வேதனை வலி அவங்களுக்கு வராதா? இந்த மன்னார் இருந்தாலும் சரி, புத்தளமா இருந்தாலும் சரி, இலங்கையில எந்த நீதிமன்றத்திலையும் இவ்வாறான வல்லுறவு அல்லது பாலியல் கொடுமை ஏற்படும் போது சட்டத்தரணிகள் நிச்சயமாக சமூகம் அளிக்க கூடாது என்பதையும் வாதிடக்கூடாது என்பதையும் இந்த தருணத்துல மிகவும் வேதனையோடையும் வலியோடையும் தெரிவித்துக் கொள்றேன்.